என் இதய தெய்வம், என்னை உருவாக்கிய சிற்பி, அன்பு காட்டின அம்மா, வழிகாட்டின ஆசான், கருணை காட்டின கடவுள், எனக்கு முகவரி தந்த முதல்வர், தங்க தாரகை காவேரி தாய், என் தாய், என் தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். முதல்வரான அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சோதிக்க எத்தனை எதிரிகள், எத்தனை துரோகிகள், அத்தனை பேரும் கூட்டணியா வந்து எதிர்த்தாலும் அவருக்கு வந்த சோதனைகள் எல்லாத்தையும் சாதனையாக்கி வெற்றி மேல் வெற்றி பெற்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு, சேலத்தின் சிங்கத்துக்கு, கழகத்தின் தங்கத்துக்கு, இயக்க தலைவருக்கு, வருங்கால முதல்வருக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்ணுக்கெற்ற தூரம் வரைக்கும் பெண்கள் மட்டுமே தெரியுறாங்க. இத்தனை மகளிர்களுக்கு நடுவுல பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு பெண் நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இன்னைக்கு இந்த திருட்டு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. நீங்க தான் திமுக ஆட்சியில உட்கார வச்சிங்க. பெண்களுக்கு கொடுமைகளை தர இந்த ஆள தெரியாத திமுக அரசாங்கத்தை நீங்க தான் இந்த தேர்தலில் தூக்கி எறிய போறீங்க. பெண்களோட ஆட்சியான, பெண்களை காப்பாற்ற போற ஆட்சியான அம்மாவின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை இந்த பெண்கள் தான் கொண்டு வர போறாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்திட்டு ஆட்சியை பிடிச்ச ஸ்டாலின் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வெல்லும் தமிழ் பெண்கள்னு விளம்பரம் கொடுக்கிறார். அண்ணன் சொன்ன மாதிரி வெல்லும் தமிழ் பெண்களா கோடிக்கணக்கா செலவு பண்ணி விளம்பரம் தராங்க. நான் ஸ்டாலினுக்கு சொல்லிக்கிறேன், கனிமொழியோ, துர்கா ஸ்டாலினோ, தமிழச்சி தங்கப்பாண்டியனோ, கீதா ஜீவனோ ஜெயிச்சா பெண்கள் ஜெயிச்ச மாதிரி இல்லை. ஸ்டாலினையும் திமுகவையும் நம்பி ஓட்டு போட்டவங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள் ஜெயிச்சாதான் பெண்கள் ஜெயிச்ச மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? சாதாரண பெண் சந்தைக்கு போக முடியல, வயசான பெண் வாக்கிங்க்கு போக முடியல, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, கன்னி பெண் காலேஜுக்கு போக முடியல, குடும்ப பெண் கோவிலுக்கு போக முடியல. ஒரு பெண் தன் கணவரோடையோ காதலனோடையோ அப்பா அம்மா கூடயோ கூட வெளியில நிம்மதியா நடமாட முடியல. இன்னைக்கு ஒரு பெண் தன் வீட்டை விட்டு போனா அந்த பெண்ணோட குடும்பம் என் பொண்ணு நேரத்தோட வருவாளான்னு கவலைப்படுறதில்ல, மானத்தோட வருவாளா, உயிரோட வருவாளான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஆட்சியிலையும் குற்றங்கள் நடக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா ஆட்சியிலையும் குற்றவாளிங்க இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா சட்டம் நடவடிக்கை எடுக்கும். இந்த திருட்டு திமுக ஆட்சியில சட்டம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் போது வேடிக்கை பார்க்குது. குற்றவாளிங்க எல்லாரும் மிருகங்கள் மாதிரி வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தப்பு செய்யற மிருகங்களை காப்பாத்துறதுக்கு கருப்பு சிவப்பு கரவேட்டிங்க சில சாருங்க காப்பாத்துறாங்க. அந்த சாருங்களை காக்கி சட்டை போட்ட கரவேட்டி கட்டாத சாருங்க காப்பாத்துறாங்க. நான் ஏதோ மிகைப்படுத்தி பேசுறேன்னெல்லாம் நினைக்காதீங்க, இது உண்மை. ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு